கண்ணி போற்றி ஓம் தம்புவை போற்றி ஓம் நிக்கி தரணி போற்றி ஓம் சதா சிவனை போற்றி ஓம் சிவ சிவனார போற்றி ஓம் ஐயே தரணி போற்றி ஓம் தம்புவை போற்றி ஓம் நிக்கி தரணி போற்றி ஓம் சதா சிவனே போற்றி பார்த்திருந்து இங்கே காத்திருந்து காணல இருந்து 8 தேச பார்த்திருந்து இங்கே காத்திருந்து காணல 8 ஆன பின்னும் ஓரங்கி போன பின் ஓரங்கி வீடும் தோணல ஓடி போகவே கரை
மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்ற நாடத்தினால் வருவதற்கும் சுற்றுவட்டார நாடகங்கள ரசிகர் மக்கள் அனைவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர்கள் சார்பாகவும் மற்ற நாடக அமைப்பாளர் நமது ஏறக்கபடியை சேர்ந்த செந்தில்குமார் அவர்களுடைய நாடக கலைஞர் சார்பாக முதற்க நன்றிகள் அந்த வழக்கங்களை உறுதாக்கி கொண்டு நாடகத்தை நிதான முறையில் துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம், இசை தட்டும் வணக்கம். நானா ஆரம்பிச்சாச்சுவா, ஜாலியா ஆரம்பிச்சாச்சு. மக்களை எப்படி கூட்டம் இப்படி இருந்தா தானே நல்லா இருக்கும். நானும் ஆடுற நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். பெரியவங்க சொல்லி இருக்காங்க, என்னது சந்தோஷத்திலே சந்தோஷம், அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி எவ்வளவு மக்கள் மக்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயமா நடக்குது. அப்படி என்ன நல்ல விஷயம்? காலையில இருந்து சொன்னேன். சரி, எனக்கு முதல் செய்தி என்ன தெரியுமா? நல்ல செய்தி. என்ன செய்தி? என் பாட்டி வயசுக்கு வந்தது. உன் பாட்டி வயசு வந்ததா? அது ஒரு நல்ல செய்தி. சரி, இரண்டாவது செய்தி என்னது? என்ன சந்திரமாமா உங்களுக்கு சந்தேகம்? என்ன மாமா, தாத்தாக்கே இப்பதான் முத கல்யாணம் நடக்குது, பாட்டி வயசுக்கு வராதா? சரி, இப்படிலாம் நல்ல விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு சரி நம்ம ஊருக்கு வந்து இறங்கினா அதை தாண்டி ஒரு நல்ல விஷயம். என்ன விஷயம்? அருமையான சாப்பாடு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? அப்படி என்னப்பா? மேடையில பசங்க எல்லாம் அடி நொறுக்கி தெளிட்டாங்க. ஆட்டம் ஆட்டம்னா ஆட்டம்,
உங்க வீட்டு ஆட்டம் எங்க வீட்டு ஆட்டம் பொட்டாய பாட்டு பொட்டா பூச்சடி கொள்ளுத்து எடுத்துட்டாங்க பாட்டம். நாடகத்தை ரசிக்கிறதை விட இந்த பிள்ளை ஆடுறதுனா ரசிக்கிற சந்தோஷமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா. ஏன்னா அந்தந்த மேடையில அதுவும் அவங்க ஊர்ல அவங்க பிள்ளைங்க ஆடும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு சந்தோஷம் இதுலயே இருக்குமா? எல்லாமே நமக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு. நல்ல ரசிகர்கள், நல்ல நடிகர்கள், அதை தாண்டி ரசிகர்களையும் நடிகர்களையும் ஒன்று இணைக்கக்கூடிய பாலம் ஒளி அமைப்பு எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு. ஆமா, இதெல்லாம் சிறப்பா அமைஞ்சிருக்கு. யார் தெரியுமா காரணம்? யார் காரணம்? நம்ம ஆத்தா முத்துப்பிடாரி அம்மன் தான். இவங்களெல்லாம் நம்ம கும்பிட்டுட்டு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு ஆரம்பிப்போம். அண்ணே சாருக்கு மாத்தினேன். விளக்கேற்று வெள்ளிக்கிழமை விளக்க போத வெளிச்சமாக நம்ம கிழமை விளக்கேற்று வெள்ளிக்கிழமை விளக்க போத வெளிச்சமாக நம்ம நிலைமை விளக்கேற்று வெள்ளிக்கிழமை விளக்க போத வெளிச்சமாக நம்ம நிலைமை உடலின்றி கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு பலமாக வருமா வந்தாச்சி வருங்கால நமக்கு போல வெளிச்சமாக நம்ம நிலைமை பாட்டில் பசியோடு முடிச்சோம் ஆடாம பொறுப்போட தாமர பூ போல மலரும் தாயுடன் போல கையில இருக்கு வேலை அது கண்டித பண்டிகளால இருக்கு வேலை அது நிம்மதி வந்துட்டு போல பணக்காரே நிம்மதிதான் கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதே மனசுக்கு தான் அது ஏது பஞ்சித்தாலும் தவித்தாலும் எனக்கு நிம்மதி உண்டு விளக்கேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எனக்கு போல வெளிச்சமாக நம்ம நிலவே நமது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அடப்பச்சேரி கிராமம் எம் வெள்ளாளப்பட்டியில் குடிகொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துப்பிடாரி ஸ்ரீ முடிமுலையாண்டி ஸ்ரீ வேப்பிலை கருப்பு சுவாமிகள் பொங்கல் உற்சவத்தினை முன்னிட்டு குரோதி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2025 வெள்ளிக்கிழமை பகல் 11 மணி அளவில் மந்தி விரட்டு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் நமது ஸ்ரீ முத்துப்பிடாரி அம்மன் கலையரங்கில் நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையான எங்களது கேரகாப்பட்டியை சேர்ந்த ஆர்மோனிய கலைஞர் ஸ்ரீ MP செந்தில் முருகன் நாடக கலைக்குழு சார்பாக நடத்தப்படும் நாடகமாக வேடன் தேடியது மானாம் மங்க என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பள்ளி திருமண நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும். நாடகத்தில் நடிக்கும் நடிகர்கள் சென்ற இடமெல்லாம் தனக்கு தானே என்று வெற்றி வாங்க சொல்லியவரும் மதிப்பெரும் பாஸ்குரிய அருமை எங்களது மரியாதைக்குரிய P. ராக்கிராஜ் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கானக்குயில் கவிக்குயில் சொல்வோர் அரசி பாட்டுக்கு பிறந்தாரா இல்லை இவருக்கு பாட்டு பிறந்ததா என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் சற்று சொல்லி கேட்கக்கூடிய அருமை சகோதரி எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த ராசாத்தி
வள்ளி நாயகமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் விளையாக வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்த காத்துக் கொண்டிருக்கும் காலப்பிரியர் கழகப்பிரியர் சொற்போர் அரசு பாட்டுக்கு பாட்டு பேச்சு பேச்சு என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் கட்டி இழுக்கக்கூடிய பேச்சால கட்டி இழுக்கக்கூடிய அருமை மாமா எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் நாரதர் கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் வினையாக வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்கும் பொழுது முக்கியமா பொண்ணு மாப்பிள்ள ரெடி, சரி, கல்யாணம் பண்ணி வைக்கிறது நாரதரும் வந்தாச்சு. அதை தாண்டி பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்றப்ப அச்சதே கூட அவங்களும் வந்துட்டாங்க. கூட்டாளி இவ்வளவு மக்கள் இருக்கப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி, ஒரு பக்கத்து ஒரு பயமாவும் இருக்கு. அப்படி என்ன பயம் உங்களுக்கு? ஏன்னா நாடகத்துல 50 பேர் இருந்தா கூட நம்ம நடத்தி போடலாம். இந்த 5000 பேர் உட்கார்ந்துருக்காங்க பத்தியா? ஆமா, இப்பதான் கொஞ்சம் மனசு கவலையா இருக்கு. ஏன் கவலை? அப்படி என்ன நினைச்சு எனக்கு கவலை கிடையாது, நான் கவலைப்பட மாட்டேன். சரி, ஏன் தெரியுமா? எனக்கு 10 பேர் உட்கார்ந்துருந்தாலும் 50 பேர் உட்கார்ந்துருந்தாலும் 5000 பேர் உட்கார்ந்துருந்தாலும் சரி, பப்புண்டான்ஸ் எப்படியா இருந்தாலும் பாப்பாங்க, பாத்துருவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வள்ளியம்மா வரும்போது பாருங்க கொஞ்சம் பேர் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருப்பாங்க. யாருக்காக? நீங்க வந்திருக்காரு நாரதர். நல்லா அடிப்பாரா என்னத்த கட்டைய அடிச்சுட்டு வெளியில வந்து சரி வள்ளிக்கும் நாரதருக்கும் அந்த மொட்டையுமா ரத்தம் வரணும் கட்டிட்டு முருள்வாங்க. இந்த கண்ணோட்டத்துல ஒரு சில பேர் வந்திருப்பாங்க. சரி, ஏன்னா நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி மட்டும்தான். கண்டிப்பா எப்ப பாருங்க எத்தனை நாடகம் நடக்குது உட்கார்ந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரசிப்பு தன்மை மிக்க இடம். அப்ப நாரதரை பார்த்துட்டு வள்ளியில் இருக்க முடிஞ்சாலும் அதையும் கொஞ்சம் பேர் கிளம்பி போயிடுவாங்க. கடைசியா வர்றது யார் தெரியுமா? யாரு? நம் நாடகத்தின் கதாநாயகன் முருகப்பெருமான். எப்படி வருவார்? எப்படி வேலை கையில புடிச்சிட்டு சம்பான வெளியே வரப்ப அவரை அம்பான்னு விட்டுட்டு எல்லாருமே போயிடுறது. முருகன் வரும்போது 3,000 பேர் கூட உட்கார்றது கிடையாது. ஆனா மச்சான் இந்த செல்போன் நாகரிக காலத்துல சரி நீங்க பாருங்க எல்லா விதத்திலுமே செல்போன் நாகரிகம் வளர்ந்து இருக்கு. கண்டிப்பா மனுஷன் சோதனை கூட இல்லாம இருந்தலாம். கொண்டாடி கூட பக்கத்துல இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்கயா. நமக்கு செல்லு மட்டும் எங்கேயாவது போட்டோம் ஐயோ உயிரே போயிட்டு தற்கொலை பண்ணிக்குவேன். அந்த அளவுக்கு நீங்க செல்போன் நம்மள எல்லாம் அப்படியே அன்னத்தை கட்டி போட்டிருக்கு. செல்போன் இருக்குல்ல, ஆமா, இன்னைக்கு வந்திருக்க 10 நடிகர்கள் யாராருன்னு செல்போன்ல போட்டோம்னா அந்த யூடியூப்ல போட்டோம்னு வச்சுங்க, நம்ம நடிக்கிற நடிகர் பேரை போட்டாவே எல்லாரும் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வீட்டுல படுத்து தூங்காம நம்ம வெள்ளவப்பட்டிக்கு 10 நடிகர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு நேர்ல போய் பார்ப்போம்னு சொல்லி இவ்வளவு பேர் நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னா முதல்ல நம்ம கலைக்குழு சார்பாக முதல்ல எத்தனை பேருக்கு மனமான ஒரு கைத்தட்டல கொடுக்கணும். கைத்தட்டுங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு ஆரவாரம் இப்படி இருந்தாலே நல்லா இருக்கும். தம்பி சத்தம் நல்லா ஓப்பன் தான் 6 பேர் இருந்த அந்த சவுண்டு இப்ப ஏன் அமைதியா கிடக்குன்னு தெரியுமா? ஏன் எல்லாம் கிளம்புவோம். என்ன கிளம்பு உள்ள வந்தா கிளம்புவோம். வத்தியெல்லாம் ஜாலியா உட்காந்துருக்காங்க. ஆனா பையனெல்லாம் அது நாளைக்கு வேற இன்னைக்கு நம்ம ஊர்ல நாடகம் வச்சுட்டாங்கப்பா. நாளைக்கு வச்சுட்டாங்கன்னா 10 மணிக்கு மேல பையன்களை பார்க்க முடியாது. ஏன் நாளைக்கு IPL மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உண்மையாடா ஆர்சிபி போதுல மேட்ச்ல அது ஒரு சந்தோஷம் தான். ஆமா, இப்படிப்பட்ட இடத்துலயும் இந்த நாகரிக காலத்தில் சிறப்பான ஒரு நாடகத்தை வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல எங்களுக்கு இந்த திருமணம் நடக்கும் பொழுது மங்கள வாத்தியம் என்று சொல்லக்கூடிய பக்க மேலங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் ஆறுமணி கலைஞர் ஆறுமணி சக்கரவர்த்தி மதிப்பெண் பாஸ்கரிய மைத்துனர் எங்களது புதுக்கோட்டை ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் உங்கள் முன் ஆறுமணியும் பின்பாட்டை சேர்ப்பார். நாம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய தேசத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்தக்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பணி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே, வானத்தை போல மனம் படைச்ச தென்னவனே, பணி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே, ஒரு
மாறி மாறி தோன்றும் நீ யாரு உனக்கு நாரி ஆசமை தனாலே நீ பயிரை காத்த வீணி பயிரை காத்த போதும் நீ பணியில் சுமந்த நீரி சாமி வந்து கேட்டிடுமா நீ பணியை கேட்டிடுமா எனக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு அது மகன் பேரு பணத்தை போல படம் படுத்து நல்லவனே அடிக்கொடிய போல குணம் படுத்த சின்னவனே கைத்தட்டி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆத்தாங்க நீங்க தான் எல்லாருமே கைத்தட்டினீங்க, உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அப்பா அச்சா இந்த பாட்டுக்கு எல்லாருமே கைத்தட்டினா நம்ம ஊர்ல தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா பசங்க மட்டும் பயிரில் ஒரு சில பேர் கைத்தட்டல. ஏன் சொல்லுங்க? ஏன்னா நீங்க பாடுனது வந்து பெரியவர்களுக்கெல்லாம் பிடிக்கும், சரி, அடுத்த பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். பசங்களுக்கு பிடிக்கிறத ஒரு 4 பாட்டு போடுறாங்க